இப்போது மனசில் என்ன இருக்குது? நாங்கள் மட்டும்தான் போவோம், நீங்களாம் போக மாட்டீங்க, நீங்களாம் பரலோகத்துக்கு கிடையாது. ஒரு கூட்டம் இருக்குது, நீங்களாம் 2வது வருகைக்கு தான், நாங்கள் தான் முதல் வருகைக்கு போவோம் அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு ஸ்பெஷல் பிளேஸை கொடுத்துட்டு மீதி பேரை தள்ளி விட்டார் ஆண்டவர். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆண்டோடைய எண்ணம் இருக்குமா? அழைக்கப்பட்டவர்களும் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோட கதை என்ன? அதுக்கு முன்னாடி இதில் ஒரு ஓமையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. ஒரு ஓமையை சொல்கிறாருங்க இயேசு. அங்கே பரிசேயர்கள், வேதப்பாரர்கள், மத போதகருங்க, இவங்களாம் அவர் எப்படியாவது மாட்டி விடணும், எப்படியாவது ஒரு வழி ஆக்கணும், அவரை சிலுவையில் அறையணும், இவரை கொல்லணும். இவர் நம்ம வசனத்துக்கு விரோதமாக இவர் பேசிகிட்டு இருக்கிறார், இயேசு சொல்கிற போதனைகள் சரியில்லை, அதை மனசில் வச்சுக்கிட்டு இவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறானுங்க. அவங்க மத்தியில் தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஓமையாக சொல்கிறார். பரலோக ராஜ்யம், பரலோகம்னு கூட சொல்லலை,